ശ്രീമദ്ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം. பஞ்சமஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாக இருக்கிற மூணாவது அத்தியாயம், திருதியோ அத்தியாய. ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு கதைகளை வர்ணிக்கிறது அப்படிங்கிறதுனால ஸ்ரீசுக உவாச்ச. ஒன்றாவது கத்திய பாகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நாபிஹி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹித ஆத்மா அவஹிதாத்மா அயஜதா. நாபிரபத்யகாமோ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மாயஜதா. நாபிரபத்யகாமோ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மாயஜதா. ரெண்டாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். தஸ்ய ஹ வா வா ஸ்ரத்தையா விசுத்த பாவேன யஜதஹ பிரவர்கேஷு பிரஜரல்சு திரவ்ய தேச கால மந்திர ரித்விக் தட்சிணாவிதானயோகः உபபத்யா துரதிகமஹ அபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜஜன அபிப்ரேதார்த்த விதில்சயா கிரஹீத ஹிருதயः ஹிருதயங்கமம் மனோநயன ஆனந்தன அவயவ அபிராமம் ஆவிஹி சகாரா. தஸ்ய ஹவாவா ஸ்ரத்தயா விசுத்தபாவேன யஜதஹ பிரவர்கேஷு பிரஜரல்சு திரவ்யதேசகால மந்திர ரித்விக் திரவ்யதேசகால மந்திரத்விக் தட்சிணாவிதானயோகோ பவத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜஜன அபிப்ரேதார்த்த விதில்சயா கிரஹீத ஹிருதயः ஹிருதயங்கமம் மனோநயன ஆனந்தன அவயவ அபிராமம் ஆவிஷ்சகாரா. மனோநயன ஆனந்தன அவயவ அபிராமம் ஆவிஹி சகாரா. தஸ்ய ஹவாவ ஸ்ரத்தயா விசுத்தபாவேன யஜதஹ பிரவர்கேஷு பிரஜரல்சு திரவ்யதேசகால மந்திரத்விக் தட்சிணாவிதானயோகோ பவத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மானமபராஜிதம் நிஜஜனாபிப்ரேதார்த்த விதில்சயா கிரஹீத ஹிருதயோ ஹிருதயங்கமம் மனோநயன ஆனந்தன அவயவ அபிராமமாவிஷ்சகார. மனோநயனானந்தனாவயவ அபிராமமாவிஷ்சகார. மூணாவது கத்திய பாகம் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி
பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் மகாவிஷ்ணு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற பரம்பொருள் பிரபஞ்சத்துக்குள்ள மகாவிஷ்ணுவாயிட்டு சகாம ரூபத்தில் இருக்கார். அந்த மகாவிஷ்ணு நாபிக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டதை வர்ணிக்கிறார். பகவானோடு அந்த திருவுடலை வர்ணிக்கிறார். அத தம் ஆவிஷ்கிருத புஜயுகளத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌஷேய அம்பரதரம் கபிஷ கௌஷேய அம்பரதரம் உரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் தரவர வனருஹ வனமாலா அச்சூர்ய மிருத மணி கத ஆதிபிஹி உபலட்சிதம் ஸ்புட கிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்ர ஹாரகேயூர நூபுர ஆதி அங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிருஹபதயோஹ அதனா இவ உத்தமதனம் உபலப்ய சபகுமானம் அர்ஹணேன அவனத சீர்ஷானஹ உபதஸ்துஹு அதஹதம் ஆவிஷ்கிருத புஜயுகளத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌஷேயாம்பரதர முரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் தரவர வனருஹ வனமாலாச்சூர்யமிருத மணிகதாதிபிருபலட்சிதம் ஸ்புடகிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்ர ஹாரகேயூர நூபுராதி அங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிருஹபதயோ அதனா இவ உத்தமதனம் உபலப்ய சபகுமானம் அர்ஹணேன அவனத சீர்ஷானஹ உபதஸ்துஹு அதஹதமாவிஷ்கிருத புஜயுகளத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌஷேயாம்பரதர முரசி விலசத் ஸ்ரீவத்சலலாமம் தரவர வனருஹவன மாலாச்சுர்யமிருத மணிகதாதிபிருபலட்சிதம் ஸ்புடகிரண பிரவர முகுட குண்டல கடக கடிசூத்ரஹாரகேயூர நூபுராத்யங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிருஹபதயோ அதனா இவோத்தமதனமுபலப்ய சபகுமானமர்ஹணேனாவனத சீர்ஷான உபதஸ்துஹு. நாலாவது கத்திய பாகத்திலேருந்து 15வது கத்திய பாகம் வரைக்கும் ரித்திக்குகள் பகவான் கிட்ட சொல்லறதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. அதனால ரித்திஜ ஊஜுஹு ரித்திக்குகள் இப்படி பகவான் கிட்ட சொன்னா பகவான் மகாவிஷ்ணு சதுர்பாஹு ஆயிட்டு 4 திருக்கரங்களிலேயும் சங்குசக்கர கதாதாரி ஆயிட்டு ശംഖുചക്ര ഗദാ പത്മങ്ങളോട് കൂടിയിട്ട് സർവാഭരണ വിഭൂഷിതനായിട്ട് അങ്ക പ്രത്യക്ഷമാനോണ്. அந்த பகவானுக்கு வேண்ட உபசாரங்களெல்லாம் செஞ்சுட்டு தண்ட நமஸ்காரம் செஞ்சுட்டு சபாவாசிகளும் நாபியும் ரித்திக்குகளும் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. பகவானை பார்த்து ரித்திக்குகள் சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். 4வது கத்திய பாகம்.
अर्हसि मुहुः अर्हत्तमा अर्हणम् अस्माकम् अनुपदानां नमो नमः इति एतावद् सदुपशिक्षितं कः अर्हति पुमान् प्रकृति गुणव्यतिकरमतिः अनीशः ईश्वरस्य परस्य प्रकृति पुरुषयोः अर्वाक्तनाभिः नामरूप आकृतिभिः रूप निरूपणम् अर्हसि मुहुः अर्हत्तमा अर्हणम् अस्माकम् अनुपदानां नमो नमः इति एतावद् सदुपशिक्षितं कः अर्हति पुमान् प्रकृति गुणव्यतिकरमतिः अनीश ईश्वरस्य परस्य प्रकृति पुरुषयोः अर्वाक्तनाभिः नामरूप आकृतिभिः रूप निरूपणम् अर्हसि मुहुरर्हत्तमा अर्हसि मुहुरर्हत्तमा अर्हणमस्माकमनुपदानां नमो नमः इत्येतावद् सदुपशिक्षितं कोर्हति पुमान् प्रकृति गुणव्यतिकरमतिरनीश ईश्वरस्य परस्य प्रकृति पुरुषयोरर्वाक्तनाभिर्नामरूपाकृतिभिः रूपनिरूपणम् அஞ்சாவது கத்திய பாகம் பார்க்குறோம். சகல ஜனனிகாய விருஜின நிரசன சிவதம பிரவர குணகணைஹி ஏகதேச கதனம் ருதே. சகல ஜனனிகாய விருஜின நிரசன शिवतम प्रवर गुणगणैगदेश कदनादृदे गुणगणैः एकदेश कदनं हृदे गुणगणैगदेश कदनादृदे. ஆறாவது கத்திய பாகம் பார்க்குறோம். ரித்துக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்குறோம். பரிஜன அனுராக விரஜித சபல சம்சப்த சலில சித கிசலய துளசிகா दुर्व अंगुरैः अभि संवृदया सपर्यया किल परम परितुष्यसि. परिजन अनुराग विरजित शबल संशब्द सलिल सित किसलय तुलसिका दुर्वांगुरैरभि संवृदया सपर्यया किल परम परितुष्यसि. परिजनानुराग विरजित शबल संशब्द सलिल सित किसलय तुलसिका दुर्वांगुरैरभि संवृदया सपर्यया किल
परम परितोष्यसे। ஏழாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். அத அனயா அபி ந பவதஹ இஜ்யயோஹ உருபாரபரயா சமுச்சிதம் அர்த்தம் இஹ उपलभामहे। अध अनया अभि न भवद इज्ययोः उरुबारबरया समुचितम् अर्थम् इह उपलभामहे। अदानयाभि न भवद इज्ययोरुबारभरया समुचितमर्थमिहोपलभामहे। ഋദ്ധിക്കുകൾ ഭഗവാൻ விஷ்ணுவை சதுர்பாஹு ரூபத்தில் இருக்கிற விஷ்ணுவை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ഋദ്ധിക്കുകൾ பகவானை ஸ்துதிக்கிறத ഋദ്ധിക്കുகளோட வார்த்தையாயிட்டே இங்கே சொல்லப்படுறது. எட்டாவது கத்திய பாகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மன ஏவ அனுசவனம் அஞ்சசா அவ்யதிரேகேன போபூயமான அசேஷ புருஷார்த்தஸ்வரூபஸ்ய கிம் து நாதா ஆசிஷ ஆசாசானானாம் ஏதத் அபிசம்ராதனமாத்ரம் பவிதும் அர்ஹதி. ஆத்மன ஏவானுசவனம் அஞ்சசா அவ்யதிரேகேன போபூயமானாசேஷ புருஷார்த்தஸ்வரூபஸ்ய கிம் து நாதாசிஷ ஆசாசானானாமேதத் அபிசம்ராதனமாத்ரம் பவிதும் அர்ஹதி. ஆத்மன ஏவானுசவனமஞ்சசா அவ்யதிரேகேன போபூயமானாசேஷ புருஷார்த்தஸ்வரூபஸ்ய கிம் து நாதாசிஷ ஆசாசானானாமேதத் அபிசம்ராதனமாத்ரம் பவிதுமர்ஹதி. ஒன்பதாவது கத்திய பாகம். ഋദ്ധിക്കുകൾ நாபி யஜ்ஞம் பண்ற அந்த யாக சதஸ்ல இருக்கிற ഋദ്ധിക്കുകൾ பகவான் முன்னால பிரத்யட்சமானோன அந்த பகவானை ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தது யதா பாலிஷானாம் ஸ்வயம் ஆத்மனஹ ஸ்ரயஹ பரம் அவிதுஷாம் பரம பரம புருஷா பிரகர்ஷகருணயா ஸ்வமஹிமானம் ச அபவர்க ஆக்கியம் உபகல்பயிஷ்யன் ஸ்வயம் ந அபசித்தஹ ஏவ இத்தரவத் இஹ லட்சிதஹ. தத் யதா பாலிஷானாம் ஸ்வயம் ஆத்மனஹ ஸ்ரேயஹ பரம் அவிதுஷாம் பரம பரம புருஷ பிரகர்ஷ கருணயா ஸ்வமஹிமானம் ச அபவர்காக்கியம் உபகல்பயிஷ்யன் ஸ்வயம் ந அபசிதஹ ஏவ இதரவத் இஹ உபலட்சிதஹ.
उपलक्षितः तद् यदा बालिशानां स्वयमात्मन श्रेय परमविदुषां परमपुरुष प्रकर्षकरुणया स्वमहिमानं चापवर्गाख्यामुपकल्पयिष्यन् स्वयं न अपचित एवेतरवद् न अपचितः एव इतरवद् इह उपलक्षितः स्वयं नापचित एवेतरवदिह उपलक्षितः. പത്താവത് ഗദ്യഭാഗം ഋദ്ദിക്കുകൾ சதுர்பாகுவான பகவானை ஸ்துதிக்கிறது கண்டினியூ பண்றா. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். அதா அயம் ஏவ வரஹா ஹி அர்ஹத்தமா யர்ஹி பர்ஹிஷி ராஜர்ஷேஹே வரத ऋषभः राजर्षेर्वरदर्षभो भवान् निजपुरुष ईक्षण विषयः आसीत्. अद अयम् एव वरो ह्यर्हत्तमा यर्हि बर्हिषि राजर्षेर्वरदर्षभो भवान् निजपुरुषेक्षण विषय आसीत्. अदायमेव वरो ह्यर्हत्तमा यर्हि बर्हिषि राजर्षेर्वरदर्षभो भवान् निजपुरुषेक्षण विषय आसीत्. 11வது ഗദ്യഭാഗം ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്തുക്ക് വർണ്ണിக்கிறதாക്കും നാഭിയോട് യജ്ഞശാലയിലെ പ്രത്യക്ഷமான ഭഗവാനെ ഋദ്ദിക്കുകൾ സ്തുതിக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். അസംഗ നിശിത ജ്ഞാന അനല വിദൂത അശേഷമലാനാം ഭവത് സ്വഭാവാനാം ആത്മാരാമാണാം മുനീനാം അനവരത പരിഗുണിത ഗുണഗണ പരമമംഗളായന പരമമംഗള അയന ഗുണഗണ കഥനോ അസി. അസംകനിഷിത ജ്ഞാന അനല വിദൂത അശേഷമലാനാം ഭവത് സ്വഭാവാനാം ആത്മരാമാണാം ആത്മാരാമാണാം മുനീനാം അനവരത പരിഗുണിത ഗുണഗണ പരമമംഗളായന പരമമംഗള അയന ഗുണഗണ കഥനോ അസി. അസംകനിഷിത ജ്ഞാനാനല വിദൂതാശേഷമലാനാം ഭവത് സ്വഭാവാനാം ആത്മാരാമാണാം മുനീനാം അനവരത പരിഗുണിത ഗുണഗണ പരമമംഗളായന ഗുണഗണ കഥനോസി. 12வது ഗദ്യഭാഗം ഋദ്ദിക്കുകൾ அந்த யாக சதஸ்ல பிரத்யட்சப்பட்ட பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதா கதஞ்சித் ஸ்கலன
क्षुद पतन जृम्भण दुरवस्थान आदिषु विवशानां नः स्मरणाय ज्वर मरणदशायाम् अभि सकल कश्मल निरसनानि तव गुणकृत नामधेयानि वचन गोचराणि भवन्तु अद कथञ्चित् स्खलन क्षुत्पतन जृम्भण दुरवस्थानादिषु विवशानां नः स्मरणाय ज्वर मरणदशायामपि सकल कश्मल निरसनानि तव गुणकृत नामधेयानि वचन गोचराणि भवन्तु. പതിമൂന്നാമത് ഗദ്യഭാഗമാക്കും பார்க்கிறோம். ரித்திக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். கிம் ச அயம் கிம் சாயம் கிம் ச அயம் ராஜர்ஷிஹி அபத்யகாமஹ பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானஹ ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்க அபவர்கயோः அபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயோ தனதம் இவ அதனஹ பலீகரணம். கிஞ்சாயம் ராஜர்ஷிஹி அபத்யகாமஹ பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசானஹ ஈஸ்வரம் ஆசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்தப்ரத்யயோ தனதம் இவ அதனஹ பலீகரணம். கிஞ்சாயம் ராஜர்ஷிரபத்யகாம பிரஜாம் பவாத்ருஷீம் ஆசாசான ஈஸ்வரமாசிஷாம் ஸ்வர்காபவர்கயோரபி பவந்தமுபதாவதி பிரஜாயாமர்த்தப்ரத்யயோ தனதமிவாதன பலீகரணம். 14வது கத்தியபாகமாக்கு பார்க்கிறோம். ரித்திக்குகள் நாபிக்காயிட்டு பகவான மாதிரியே ஒரு புத்திரனை வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா இப்போ ரித்திக்குகள் பகவானை ஸ்துதிக்கிறத கண்டினியூ பண்றா. கஹ வா இஹ தே அபராஜிதஹ அபராஜிதயா மாயயா அனவசித பதவ்யா அநாவ்ருதமதிஹி விஷய விஷரயா அநாவ்ருத பிரகிருதிஹி அனுபாசித மஹத் சரணஹ கோவா இஹ தே அபராஜிதோ அபராஜிதயா மாயயா அனவசித பதவ்யா அநாவ்ருதமதிஹி விஷய விஷரயா அநாவ்ருத பிரகிருதிஹி அனுபாசித மஹச்சரணஹ. 15வது கத்திய பாகம் பார்த்துட்டு இருக்கோம். யது உ ஹ வாவ தவ புனஹ அதப்ரகர்த்தஹ இஹ சமாஹூதஹ தத்ர அர்த்ததியாம் மந்தானாம் நஹ தது யது தேவஹேளனம் தேவ தேவ அர்ஹசி சாம்யேன சர்வான் பிரதிவோடும் அவிதுஷாம். யதுஹ வாவ தவ
पुनः अदभ्रकर्तः इह समाहूतः तत्र अर्थधियां मन्तानां नः तद् यद् देवहेळनं देवदेव अर्हसि साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषाम् यदुहवाव तव पुनरदभ्रकर्तरिह समाहूतस्तत्रार्थधियां मन्तानां नः तद् यद् देवहेळनं मन्तानां नः तत् यद्देवहेळनं देवदेवार्हसि साम्येन सर्वान् प्रतिवोढुम् अविदुषाम् प्रतिवोढुमविदुषाम् यदुहवाव तव पुनरदभ्रकर्तरिह समाहूतस्तत्रार्थधियां मन्तानां नस्तत् यद्देवहेळनं देवदेवार्हसि साम्येन सर्वान् प्रतिवोढुमविदुषाम् 16வது கத்தியபாகம் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லறதாக்கும். இது அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த. அதனால ஸ்ரீசுக உவாச்ச இதி நிகதேன அபிஷ்டூயமானஹ பகவான் அனிமிஷ ரிஷபஹ वर्षधर अभिवादित अभिवन्दित चरणः सदयम् इदम् आह इति निगतेनाभिष्टूयमानो भगवान् अनिमिषर्षभो वर्षधराभिवादित अभिवन्दित चरण सदयमिदमाह इति निगतेन अभिष्टूयमानो इति निगतेनाभिष्टूयमानो भगवान् अनिमिष ऋषभः भगवान् अनिमिषर्षभो वर्षधर अभिवादित अभिवन्दित चरणः वर्षधराभिवादिताभिवन्दित चरण सदयम् इदम् आह सदयमिदमाह 17வது கத்தியபாகம் பதினெட்டாவது கத்தியபாகம். இது ரெண்டும் பகவான் ரித்திக்குகளுக்கு சொல்லற ரிப்ளை ஆக்கும். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். ரித்திக்குகள் எல்லாம் துதிச்சு சமஸ்தாபராதம் சொல்லி மன்னிப்பும் கேட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். பகவான் அதுக்கப்புறமா பதில் சொல்றார் ரித்திக்குகளுக்கு. அதனால ஸ்ரீ பகவான் வாச்ச அஹோ பத அஹம் ऋषयः भवद्भिः अभिदधीर्भिः वरम् असुलभम् अभियाचितः यद् अमुष्य आत्मजः मया सदृशः भूयात् इति मम अहम् एव अभिरूपः मम अहम् एव अभिरूपः कैवल्यात् अद अपि ब्रह्मवातः न मृषा भवितुम् अर्हति मम एव हि मुखं यद् द्विजदेव कुलम्
अहो बद अहं ऋषयः अहो बदाहं ऋषयो भवद्भिः अविदधगीर्भिः वरम् असुलभम् अभियाचितः अविदधगीर्भिः वரம் அதை நம்ம சேர்த்தியாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால भवद्भिरविदधगीर्भिर्वरमसुलभमभियाचितो यद् अमुष्य आत्मजः यदमुष्यात्मजो मया सदृशो भूयादिति ममाहमेवाभिरूप कैवल्याददापि ब्रह्मवादो न मृषा भवितुमर्हति ममैव हि मुखं यद् द्विजदेवकुलम्. 18வது கத்திய பாகம். பகவான் ரித்துக்குகளுக்கு பதில் சொல்றதாக்கும் 17-18 கத்திய பாகங்கள். ததா ஆக்னீந்திரியே अंशकलया अवतरिष्यामि आत्मतुल्यम् अनुबलभमानः तद आग्नीन्द्रिये अंशकलया अवतरिष्यामि आत्मतुल्यम् अनुबलभमानः. பத்தொன்பதாவது கத்திய பாகம் 20வது கத்திய பாகம். இது ரெண்டும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு அதுக்கப்புறம் பகவான் ரித்திக்குகளுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச 19வது கத்திய பாகம். இதி நிசாமயந்த்யா மேருதேவ்யாஹ பதிம் அபிதாய अन्तर्दधे भगवान् इति निशामयन्त्या मेरुदेव्याः पदिम् अभिधायान्तर्दधे भगवान्. 20வது கத்திய பாகம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஹிஷி தஸ்மின் ஏவ विष्णुदत्ता भगवान् परम ऋषिभिः प्रिय चिकीर्षया तद् अवरोध अयने मेरुदेव्यां धर्मान् दर्शयितु कामः वादरसनानां श्रमणानां ऋषीणाम् ऊर्ध्वमन्तिनां शुक्लया तनुवा अवततारा. बर्हिषि तस्मिन्नेव विष्णुदत्त भगवान् परमर्षिभिः प्रियचिकीर्षया तदवरोधायने मेरुदेव्यां धर्मान् दर्शयितु कामो वादरसनानां श्रमणानां ऋषीणाम् ऊर्ध्वमन्तिनां शुक्लया तनुवावततारा. பஞ்சமஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.